ஹலோ நண்பர்களே, நானு விமல். இந்த பக்கத்துல இருக்கிற Facebook, YouTube, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே. இன்னைக்கு சிவராஜ் அப்புறம் ராகுல் வந்திருக்கான், போய் பார்க்கணும். நான் சொல்லி விட்டுருக்கேன், அவங்கள இன்னைக்கு ஒரு ஃபுல் பண்ணுறதான். அவனை வந்த உடனே கேட்குறது எங்கள் அம்மா என்னென்ன கேட்குறாங்களோ வீடியோவில் போடுறேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி. வாயில குத்துண்டியா வேற இங்க வந்து உக்காண்டிருக்கான் மாதிரி. ಏನಾರ ಬೈಕ್ ಇವತ್ತು ಲೆಫ್ಟ್ இன்னைக்கு வந்திருக்காங்க ஃப்ரெண்டுங்களா, சிவராஜ் ஏன்டா இந்த மாதிரி பண்ற? நல்லா இருக்காங்க. போயிட்டு இருந்தேன், ಇಷ್ಟು ದಿವಸ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಅದೇ 4-5 ದಿವಸದಿಂದ ಕಾಣಿಸಿಲ್ಲ ಅದು. ಸರಿ பாப்பா நாமக்கரண கூப்பிடல அப்படியே தான் சொல்லு தூக்கி இவன் இவட்ட கேளு. ஆமாண்ணா ಹೌದು ಅಲ್ಲಿಯ ಪಾತ್ಯಾ உண்மை சொல்லுவான், சொல்ல மாட்டான். இல்லண்ணா எங்க அண்ணா சாப்பிட்டீங்க கணக்கருக்கு பொண்ணு சொல்ற உண்மையா, ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்க பாத்துருந்தீங்களா? அதான் அண்ணா ನೋಡ್ಕೊ ಬಂದ பாத்தியா சொல்றது இல்ல, எவ்வளவு அவன் இன்னும் 2 வருஷத்துக்கு ஆகாது. வருஷத்துக்கு ஏன் ஷாக் ஆகுற? 2 வருஷத்துக்கு பாத்துட்டு அதான் தெரிஞ்சிச்சு. இவருதான் வேணான்ட்டு கேன்சல் பண்ணிட்டாரு. ನೋಡ್ತಾ ಇರೋದು ನನಗೆಲ್ಲ இவனுக்கு நேத்து அவங்க வச்சு கால் பண்ணி ನಿಜ ಹೇಳ அவன் சொல்லியா அது இல்ல எனக்குதான் போனமா இன்னைக்கு ஓபன் கேட்டதான் உங்களுக்கு அது போல நான் கேட்டுருவேன் அப்புறமா. யாரும் 8 பேர் அக்கா தங்கச்சிங்க பொண்ணு பார்த்து ஐ டோன்ட் நோ. இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீ வீடியோ பண்ணுகிற அதனாலதான் நான் சொல்ல ಮಾಟೇನೆ. எடுத்துனா ಯಾವಾಗ ಏನಿಲ್ಲ ಬರೀ ನಾಟಕ. ಸರಿ ಬಿಡು, ಅಳಬೇಡ ಬಗ್ಗೆ ಹೋಗ್ಲಿ. ವಿಡಿಯೋ ಆಫ್ பண்ணா உண்மையா சொல்லுவான். நீ வீடியோ வச்சிருந்தா சரி ಎಲ್ಲ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಹೇಳು ನೀನು, ಹೇಳು ನೀನ್ ಹೇಳೋದು ನನಗೆ ಅರ್ಥನೇ ಆಗಿಲ್ಲ. 8 ಜನ ಅಕ್ಕ ತಂಗಿರಂತೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹುಡುಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರಿ ಅಂತ ನಮ್ಮ ಹೇಳ್ತೀವಿ. ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಸುಳ್ಳ, ಬರೀ ಓಡ್ಕೊಯ್ಯೋದು ನಂಬರ್ 1. ಹೌದಾ? ಇವಾಗ ನಾನೇನ್ ಹೇಳ್ತೀನಿ, ಏನ್ ಹೇಳ್ದೆ ಗೊತ್ತಾ, 8 ಜನದಲ್ಲಿ 8 ಜನ ಹುಡುಗಿರು ಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿನ್ನ. ಅದಕ್ಕೆ ನೀನ್ ನಾನೇನ್ ಹೇಳ್ದೆ, 8 ಜನ ಹುಡುಗಿರಲ್ಲಿ ಇನ್ನ 7 ಜನ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನನ್ಗೊಂದು ರಾಹುಲ್ಗೊಂದು, ಆಮೇಲೆ ಫ್ರೆಂಡ್ ಯಾರ್ಯಾರು ಇಲ್ವೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಮದುವೆ. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? ಅದೇ ಅನ್ನ ಸಾಂಬಾರೇನಾ? ನೀನ್ ಒಳ್ಳೆ ಅನ್ನ ಸಾಂಬಾರ್ ತರ பிரியாணி எதிரே ஹோட்டல பாத்துட்டு வந்துக்கிறாங்க. ஆனா 8 பேர் யாருக்கு சொல்லணும் அவன் தான் சொல்லணும். அவன் முடிவு பண்ண ராகுலுக்கு, எனக்கு, அப்புறம் இன்னும் பேலன்ஸ் யாரும் ராகுல்
இல்ல ராகுல் சிரிக்கலையே அங்க பாரு. போய் சொல்லுங்கிறாங்க. ராகுல் உண்மையா பையா என்னதுடா பாத்தியா சிரிக்கிற மாதிரி என்ன பாரு. ஏன் எங்களை மென்டல் பண்ணி பார்த்தாங்க அது அவன் சொல்ற விமல் சொல்றது இல்ல எனக்கு தான் நீ பார்த்து விமலை கூப்பிட்டுருந்தேன் அது கேன்சல் ஆயிடுச்சு போல இன்னைக்கு அது ஏதோ வேணாம் பாத்தியா சொல்லியா இவனும் பார்த்து வந்துக்கிறான் இல்ல அவர் ஃபேமிலி போல போகணுமா இருந்துச்சு சித்தப்பா பார்த்தது அது என்ன ஆயிடுச்சு சித்தி பையன் ನಾವೇ ಅವ್ರಿಗೆ ಸಂಬಂಧ ಬೇಡ ಅಂತ ಭಯ ಆ ಹುಡುಗಿ ಹೆಬ್ಬಾಳದ ಹತ್ರ ಸರ್ಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಮಗಳ இவங்களை என்ன சொன்ன உண்மை சொல்லு. ಅದೇ 8 பேர் ಅಕ್ಕ ತಂಗಚ್ಚಿಂಗೋ ಆ ಹೆಬ್ಬಾಳದು அவங்கள சொல்றாங்க பாரு. எப்பாளுக்கு 8 பேர் அக்கா தங்கச்சிங்க. அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த அண்ணா பார்த்துச்சு. மிச்ச பேருக்கு மாப்பிள்ளை எந்த பார்த்துட்டான்னு இந்த அண்ணா கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் எப்படா கதை சொன்ன இல்லையா? ஐயோ உண்மையா மாட்டிய செடிக்க பாத்துக்கிறேன். இல்ல உண்மைதான் உண்மைதான் இவங்க மறைக்கிறாங்க. எப்பாடா சொல்லியா அவன் ஏதோ உன்கிட்ட சொல்லி வச்சிருக்கான் எப்படா சொன்ன இதெல்லாம் உண்மை பேச்சு கேட்டு வெளியில சொன்ன அச்சை தொட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்திருக்காங்க சொல்றான் நீ யூடியூப் சொல்ற பேசுறான் ஏனும் இல்ல ஏனும் இல்ல நீ பேசுப்பா நீ தான் மெயினா பேசணும் என்னன்னாக்கா நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஏதோ ஜாலி பண்ணா 4 மணி 3 மணிக்கு வந்திருக்கேன் 5 மணிக்கு நான் வந்திருக்கேன் ಮನೆ ಕೆಲಸ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದಾನೆ ಹೇಳು ಕನ್ನಡ ತಮಿಳ್ రెండు ಮಿಕ್ಸ್ ವಿಡಿಯೋல ಮಿಕ್ಸೇ ಬಾ ஆமா ஏன்டா கொந்தளிக்கிற நல்லா இருக்குதா கிரேப் வாட்டர் நல்லா இருக்குது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சக்கரை தண்ணி மாதிரி இருக்குது இன்னும் வேணுமா ஆனா ஃப்ரெஷ்ஷா ஊத்தி குத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு இதான் வேலை மாமா வந்துக்குது நாயா வந்துக்குது பேசையா ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டு ஃபாலோவர்ஸ் ಚಿಟಿ ನಂಬಿ ಅಲ್ಲಿ ಇದು ವಂಶದ್ರ ಜಗಿನ್ ಸ್ಕೂಲ್ ಹತ್ರ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅಲ್ಲಿ ಬಂದು ಅವಾಗ ನೀವು ಕರೆದಾಗೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇದ್ದೆ ಅಲ್ಲಿಂದ ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕಂಪನಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಸಿಗ್ತಾ 1 ವರ್ಷ ಮಾಡಿ ಹೋಟ್ಲಿದ್ದೆ ಅಲ್ಲಿಂದ ತಿರ್ಗಾ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಒಂದ್ ಲಕ್ಷ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಟ್ಲಿದ್ದೆ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಲಾಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು 5 ಲಕ್ಷ ಡಮಾರ್ ಚೆನ್ನಾಗ್ ಮಾಡಿದ್ದೆ ಬಟ್ ಬೇರೆ ನಾನು ಇಕ್ಕಿರೋ ಜಾಗ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅದು ಫಸ್ಟ್ ಲೈಫಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗೋಯ್ತು ಇದು ಎಷ್ಟು ಏಟ್ ಅಂದ್ರೆ ವೆಜ್ ರೇಟ್ ತಿನ್ಬಿಟ್ಟಿದೀನಿ ಇದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಏಟು ಸರಿ ಆಯ್ತು ಬಿಡು ತಲೆಗೆ ತಿರ್ಗಾ ಒಂದ್ 6-7 ತಿಂಗಳು ಕೆಲಸ ಇಲ್ಲ ಮನೇಲೆ ಬಿದ್ದಿದ್ದೆ ಗೊತ್ತಾ ಆ ಮನೇಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾಗ ಎಂತ ಮನೆ ಹೋಗಿದ್ದೆ ಗೊತ್ತಾ ನಾನು ನಮ್ ಸಾಮಾನು ಎಷ್ಟಿದೆ ನೋಡಿ ರೂಮ್ ನೋಡ್ದೆ ನೋಡಿ ಒಳಗಡೆ ಇನ್ನೊಂದು ಬೆಡ್ರೂಮ್ ರೈಟ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಅಷ್ಟು ಚಿಕ್ಕ ಮನೇಲಿ ಹೋಗಿದ್ದೆ ನಾನು ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಷ್ಟು ಚಿಕ್ಕನಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಬಾತ್ರೂಮ್ ಸೇಮ್ ಅದೇ ತರ ಇತ್ತು ಮನೆ ಬಾತ್ರೂಮ್ ಮನೆ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತರ ಶೀಟ್ ಮನೇಲಿ ಹೋಗಿ 2,000 ಬಾಡಿಗೆ ಆಗಿದ್ದೆ ಅವಾಗ ಲೆಕ್ಕ ನೋಡಿ ಎಷ್ಟು ಇರ್ಬೇಕು ಮನೆ ಸಾಮಾನೆಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಮಲ್ಗಕ್ ಜಾಗ ಇಲ್ಲ ಸೆಲ್ಫ್ ಇಟ್ಬಿಟ್ಟೆ ಒಂದ್ 6-8 ತಿಂಗಳು ತಿರ್ಗಾ ಏನಾಯ್ತು ಕೆಲಸ ಹೋಯ್ತಲ್ಲ ಐಡಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಲ್ಲ ಹೋಟ್ಲ್ ಓಪನ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಾನು ಬೇಡ ಅನ್ಬಿಟ್ಟೆ ಕೆಲಸ ಬಿಟ್ಬಿಟ್ಟೆ ಲಾಸ್ಟ್ ನೋಡ್ರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ತಿರ್ಗಾ ಆಮೇಲೆ ಅವರೇ ಕರೆದ್ಬಿಟ್ರು ಹೋಗಿ ಸರಿ ಇವಾಗ ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಜಾಯಿನ್ ಆಗಿ ಇವಾಗ ಎದ್ದಿ ನಾನು ಮನೆ ನೋಡಿದ್ದೆ ಯಾವ್ದು ಫಸ್ಟ್ ಮನೆ ಒಂದು 10,000 ನೋಡಿದೆ ಅಲ್ಲೇ ಇದ್ದೆ ಮೈಲ್ಸದ್ರದಲ್ಲಿ ಅದು ಖಾಲಿ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಬಂದೆ ಇವಾಗ ಇಲ್ಲಿಂದ ತಿರ್ಗಾ ಎಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಬೀಳ್ತಾನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆದ್ರೆ ಬೀಳಲ್ಲ ಇವಾಗ ಹೋಟೆಲ್ ಮಾಡ್ಬಿಡ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ ಇವಾಗ ಏನಾದ್ರು ಹೋಟ್ಲ್ ಅಂದ್ರೆ ಯಾವ ಹೋಟ್ಲು ನೋಡೋದು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಗಾಡಿ ಎಲ್ಲ ಸಾಕು ಅನ್ಬಿಟ್ಟು ಕಷ್ಟ ಮಾತ್ರ ತಗೊಬೇಕು ನಾವು ಮೈ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಅಂತ ಅವಾಗಲೇ ತಗೊಂಡೆ ಅದಕ್ಕೆ ಇವಾಗಂತೂ ಫ್ರೀ ಆಗಿದ್ದೀನಿ ಅದೇ ದೇವ್ರ ಹಿಂಗೆ ಇಟ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು ಅಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ನೀವೇನೋ ಅನ್ಕೋ ಇಲ್ಲೆಲ್ಲ ವೆರಿ ಗುಡ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ತೀನಿ ಆತರ ಫಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಗಂಟ ತಗೊಂಡ್ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಇವಾಗ್ಲೂ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ಕೆಲಸ ಪೇನ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಮಾಡಕ್ ಹೋಗಲ್ಲ
ಹಂಗಂದ್ರೆ ಯಾವಾಗೆಲ್ಲ ಕೆಲ್ಸ ಅವಾಗೆಲ್ಲ ಯಾರಿಗೂ ಫೋನ್ ಮಾಡಲ್ಲ, ನಾನು ಯಾರು ಫೋನ್ ಮಾಡಲ್ಲ, ಯಾರು ನನಗೂ ಫೋನ್ ಮಾಡಿಲ್ಲ. ಯಾರನ್ನ ಅದೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೀನಿ. ಕಷ್ಟಪಟ್ಟು ಇಲ್ಲಿ ಗಂಟ ರಾಹುಲ್ ಅಂದ್ರೆ ಒಂದ್ ಕೆಲ್ಸ 2 ವರ್ಷ ಒಂದ್ ವರ್ಷ ಕೆಲ್ಸ ಇರಲ್ಲ. ನಾನೆಲ್ಲ ಕೆಲ್ಸ ಇಟ್ಟು ನೊಂದು ಬೆಂದು ಸತ್ತೋಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ನಾನೇ ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ, ನೋವು ತಿಂದಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಅದು ಇವಾಗಿಂದ ಹಿಂದೆ ರೋಡ್ ಐತಂದು ಆ ರೋಡ್ ಹೊಡೋದ್ರೆ ಬಲ್ಲೆ ಒಂದ್ 3-4 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲ, ವಿಲೇಜ್ ತರ ಇರುತ್ತೆ. ಒನ್ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸೈಟ್ ಆಗ್ಬಿಡುತ್ತಲ್ಲ, ತುಂಬಾ ಡೇಂಜರ್ ಅಲ್ಲಿ. ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ರೆ ಮಾತ್ರ ಅದು ಬೇರೆ ಭಾನುವಾರ, ಅದು ಗಾಡಿ ಗಿಡಿ ಎಲ್ಲ ಕಿತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರಲ್ಲ. ಗಾಡಿ ಕಿಸ್ಕೊಳ ಪ್ರಶ್ನೆ ಅಲ್ಲ, ಮೊಬೈಲ್ ಹೊಡ್ಕೊಟ್ರೆ ತುಂಬಾ ಆಗಿದೆ ಅಲ್ಲಿ. ಹೆಂಗಿರುತ್ತೆ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಯಾವ ತಲೆ ಹೊಡಿಸ್ತಾನ ಟೈಮಲ್ಲಿ. ಆ ಟೈಮಲ್ಲಿ ನನ್ನ ಗಾಡಿ ಹೊಡೆದಿದ್ರೆ ಹುಳಿ ಮೊಬೈಲ್ ಹೊಡ್ಸಾಯಿಸಿದಾರೋ ಹಾಕ್ಸಿದ್ಯಲ್ಲ, ಅಂತ 1 ಲಕ್ಷ 3 ಜನ ಹಾಕ್ಬಿಟ್ಟವ್ರೆ. ಏನಂತ ಅದಕ್ಕೆ ಅವ್ನು ಇವನು ಏನೋ ಒಂದ್ ಸಲ ಕಟ್ಬಿಡ್ರ